கோட்டை சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் சொல்லியிருந்தாங்க, இப்போ நம்ம இது குழந்தைகள் தொழிலாளர் இதுக்கு குழந்தைகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா 10-9-8க்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பெண்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா 181 அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை திருமணம் பற்றி சொல்லியிருந்தாங்க. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அவங்க ஹோம் அந்த இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ஒழுக்கம் அந்த இதெல்லாம் நம்ம அம்மா அப்பா போகாசுவோம். நம்ம ஹோம் அந்த ஹாஸ்டல் அதெல்லாம் தங்கியிருந்தோம் அப்படின்னா ஒழுக்கத்தை கற்றுக்கலாம். அதுக்கு எதுக்கு வர்றோம் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் கல்வி ஒழுக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயத்த கற்றுக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாலையில் நடந்து போகும்போது விளையாண்டுட்டு போகக்கூடாது. நம்ம முன்னாடி வண்டி வருதா அவங்க குடிச்சிட்டு வர்றாங்கன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 24 மணி நேரமும் நம்பருக்கு எதுக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்கலாம், ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க சொன்ன எல்லா நம்பரையும் நான் பக்கத்தில் உள்ள எல்லாட்டையும் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். என் பேர் சாத்திபா தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலை பள்ளி 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் சொல்லியிருந்தாங்க 10-9-8னா குழந்தைகளுக்கான உதவி ஏன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 181னா 18 வயது நிறைவடைந்த பெண்களுக்கான பெண்களுக்கான உதவி எண் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதியோர்களுக்கான உதவி எண் 1 4 5 6 7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது. நம்ம அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு ஏதாவது பஸ்ஸெல்லாம் ஏறி இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேம் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் மார்த்திகா தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் சொல்லியிருந்தாங்க குட் டச் பேட் டச் இப்படி எதுவுமே இல்லை, யார் நம்மளை டச் பண்ணாலும் டோன்ட் டச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேம் இந்த முதியோர் அவங்கெல்லாம் அவங்க வீட்டில் ஏதாச்சும் கொடுமை பண்ணி அவங்க தனியாக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு நம்பர் சொல்லியிருந்தாங்க. 1 4 5 6 7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பெண்களுக்கு உதவி எண் 181 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து மேம் ஒரு நம்பர் சொல்லியிருந்தாங்க. 100 அப்படிங்கிற நம்பருக்கும் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிறார் உதவி மைய எண் 1098 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேம் நம்ம யார் எங்கே தனியாக கூப்பிட்டாலும் நம்ம போகக்கூடாது அப்படின்னு மேம் சொல்லியிருந்தாங்க. அம்மா அப்பாவோடையும் நம்ம எங்கேயுமே சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியெல்லாம் தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நன்றி, வணக்கம்.